வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நலகுமார். இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த முக்தார்ன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகையாளர், நம்மளுடைய கல்வி கடவுள் முன்னாள் முதலமைச்சர் பச்சை தமிழர் பு. காமராஜர் அவர்களை தவறான தரவுகள் மூலம் பதிவேற்றம் செய்து கொண்டு, இன்றைய காலத்தில் காமராஜரை தமிழகம் மக்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இந்த மாதிரி ஒரு தலைவர் வாழவே முடியாது எளிமையாக அப்படின்னு சொல்லி எல்லாரும் உணர்வுபூர்வமாக ஏற்றுக்கிட்டவங்க. மக்கள் தலைவர் என்று அன்புடன் இன்றைக்கும் எல்லாரும் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. காலங்கடந்த சரித்திரங்கள் எல்லாம் தலைமுறைகள் கடந்த பின்னாலும் ஒரு மக்கள் தலைவர் அப்படின்னு ஒரு ஆளுக்கு, ஒரு இளைஞனுக்கு ஞாபகம் வரும்னா அது காமராஜர் அவர்கள் மட்டும்தான். அப்படிப்பட்ட தன்னகர் இல்லாத தலைவரை இந்த பத்திரிகையாளர் முக்தார் அவர்கள் கள்ள நோட்டு அடித்தார், இல்லைன்னா இந்த மாதிரி பொய்யான தகவல்களை பரப்பிட்டு இருக்காரு. அவங்களுக்கு நான் ஒரு பதிவு சொல்கிறேன். கள்ள நோட்டு அடித்தாருன்னு சொன்னீங்க. நீங்கள் காமராஜருக்கு காலை பார்த்தீங்களா? அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி எளிய அரசியல் பண்ணார், ஏதாவது ஒரு ஆதாரத்துடன் சொல்கிறீங்களா? இல்லை. நீங்கள் ஃபுல்லாக உங்களை பற்றி விசாரிக்கும் போது நைட் கிளப்பில் போய் தண்ணி அடிக்கிறீங்க, பெண்களுடன் கூத்தடிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. யாரோ பணம் தந்திருக்காங்க, இல்லைன்னா இந்த காமராஜர் சார்ந்த சமுதாயத்திற்கு எதிரான சமுதாயத்திட்டிருந்து பணம் வாங்கியிருக்கலாம், இல்லைன்னா காமராஜர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை இருட்டடிப்பு செய்கிறதுக்காக வேண்டி அவங்க சார்ந்த சமுதாயத்தையுமே நீங்கள் நாடார் சமுதாயத்தையும் தவறாக பேசியிருக்கீங்க. இப்போ காமராஜர் நாடார் சமுதாயத்துக்கு நிறைய உதவிகள் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் தரவுகள் அப்படி இல்லை. என்னென்னா, அவங்க அம்மாவுக்கு பைப் வைக்கும்போதே வேண்டாம், வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க தம்பி பையனுக்கு டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சீட் எடுத்து கொடுக்கறதுக்கு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. சில நபர்கள் உங்களுடைய நாடார் மக்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை ஏன்னு கேட்கும்போது, நான் அவங்களுக்கு ஒன்றும் செய்யண்டாம், ஒரு திராசு மடியை வச்சு அவங்க பழச்சிடுவாங்க, உண்மையிலே கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு தான் நான் ஏதாச்சும் செய்யணுங்கிற மாதிரி ஒரு சில தரவுகள் அப்படி இருக்குது. அதே மாதிரி நம்ம விருதுநகரில் பார்த்தீங்கன்னா, ஒரு 25 வயசு பையன் ஒரு எலெக்ஷனில் தோக்கடிச்சிடுறாங்க. அதுவும் மிகப்பெரிய தந்திரத்தினால, அன்னைக்குள்ள தந்திரத்தை பயன்படுத்தி செஞ்சுட்டாங்க. அது பிறகு கன்னியாகுமரி மாவட்டத்தில் அந்த மக்கள் அவங்கள ஏகோபித்த ஒரு வெற்றியை காமராஜர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் அணைகள் இருக்குது. அந்த அணைகள் கல்லால் கட்டப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் அந்த அணைகளில் ஒரு டேமேஜ் கூட வரல. ஆனால் அதுக்கு பிறகு எத்தனையோ மத்திய மாநில அரசாங்கங்கள் வந்திருக்கு. ஆனால் அவங்க கட்டின கட்டடங்கள் பாருங்கள், சுடுகாட்டு